அதில் என்ன செய்வாங்கன்னா அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் அதன் ஆபிரகாமுடைய வழிமுறை நினைத்து அந்த ஒரு நாள் நோன்பு வச்சாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது வருஷம்தான் இந்த ஒரு மாதம் நோன்புங்கிறது கடமையாக்கப்படுது. அதுக்கு முந்தி ஒரு நாள் நோன்பு வந்து, அப்போ மதீனாவுக்கு அவர் வர்றதுக்கு முன்பு வரையும் ஒரு மாத நோன்புங்கிறது கிடையாது. அது ஒரு நாள் நோன்பு தான் இருந்தது. வருஷத்துக்கு ஒரு நாள், வருடத்துக்கு ஒரு நாள் தான் நோன்பு, ஒரு நாள் தான் நோன்பு. அப்போ நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வரும் பொழுது வந்த வருஷத்தில் வந்து அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க. முதல் வருஷம் வந்து அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அங்கே மதீனாவில் யூதர்களும் இருக்கிறாங்க. அதே டேட்டில் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு நோன்பு வைக்கிறோம், நீங்கள் அதே நாளில் எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, இன்றைய தினத்தில் தான் எங்கள் மூசா நபியை வந்து இறைவன் கடலில் மூழ்காமல் காப்பாற்றினான், பிறவனிடமிருந்து காப்பாற்றினான், அந்த நன்றிக்காக வேண்டி மூசா நபி நோன்பு வைத்தார், அதை பின்பற்றி நாங்களும் வைக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நோன்பு இருக்குங்கிறது விளங்குது. அதை யூதர்களே என்ன செய்கிறாங்கன்னா நோன்பு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது மோசே வச்சாருங்கிறாங்க. அப்போ மோசே இந்த நோன்பு வச்சாருன்னு சொல்வதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அவங்கள்ட்டே நோன்பு இருந்திருக்கிறது என்பது விளங்குகிறது. அப்போ எல்லா சமுதாயத்திலையும் இது இறைவனுடைய அச்சம் வருவதாக இருந்தால், இறைவனுக்காக சிலது தியாகம் பண்ணால் தான் அந்த அச்சம் வரும். இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அச்சம் எப்படி வரும்னு கேட்டால், பசியாக இருக்கும், சாப்பாடு முன்னாடி இருக்கும், சாப்பிட மாட்டோம். ஏன்னாட்டா இறைவன் நம்ம யாருக்கும் தெரியாமல் சாப்பிட முடிஞ்சாலும் இறைவனுக்கு தெரியாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒவ்வொரு நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். பசி வர வர நமக்கு சாப்பிட தோணும், தாகம் வர வர குடிக்க தோணும். ஆனால் எந்த முஸ்லீமும் குடிக்க மாட்டார்கள். ஏன்னு கேட்டால் இது மனிதர்களுக்கு தெரியாமல் நம்ம குடிக்க முடியும் என்றாலும் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு வருது இல்லையா? அதில் தான் இறையச்சம் வர்றது. இறையச்சம் எதனால் வருதுன்னு கேட்டால், இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அச்சம் வருவது வந்தால்தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நோன்பு கடமை. அந்த கடமை அர்த்தம் இருந்தாலும் இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, யூதர்கள் ஒரு நோன்பு இருக்கிறாங்க, அதுக்கு அவங்க சொல்கிற காலங்கிறது மோசஸை வந்து கடவுள் காப்பாற்றினாருன்னு. அது யூதர்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலுமே உங்கள் கான்செப்ட் படியும் உங்களுக்கும் மூசா நபி வந்து அல்லாஹ் காப்பாற்றினாரு தான் நீங்களும் படிக்கிறீங்க. ஆமாம். ஆனால் அந்த கான்செப்ட் படி நீங்கள் நோன்பு இருக்கல, நீங்கள் முகரம் 10ஆம் நாளுங்கிற கான்செப்ட் எடுக்கிறீங்க. அப்போ ஒரே கான்செப்ட், ஒரே தலைவர்கள், ஒரே நபிகளை நீங்கள் 3 மதமும் வேற வேற மாதிரி கொண்டாடுது. இது ரொம்ப முரண்பாடாக இருக்கேங்கிறேன் நான். இல்லை, அப்படி இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த யூதர்கள்ட்ட கேட்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, மூசா நபியை இறைவன் காப்பாற்றினாலும் நோன்பு வைக்கிறோங்கிறாங்க. அதுக்கு நபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போ மூசா நபிக்கு தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களை விட மூசா நபியை மதிக்கிற நாங்கள் கூடு நாளுக்கு